அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி புதான்மகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி மிருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்றும் நமஸ்காரங்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நம்ம சேனல்ல வீடியோ வரல. நிறைய பேர் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல ரொம்பவே கவலைப்பட்டு நீங்க என்ன ஆனீங்க, அதாவது வீடியோக்கள் வரல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது சொல்லியாச்சு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்டோ அல்லது ஷார்ட்டோ கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிலர் யூடியூப் கிட்டயே கேட்டிருந்தாங்க, எங்க அத்வைதா மேடத்துக்கு என்ன ஆச்சு. இப்படி நிறைய நீங்க உங்களுடைய அன்பை தெரிவிச்சிங்க. அது எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன். நம்ம சேனல்ல வீடியோக்கள் கடந்த ஒரு மாத காலமா அப்லோட் பண்ண முடியாத ஒரு நிலையில ஒய்டி ஸ்டுடியோல ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால வீடியோக்களும் அப்லோடு பண்ண முடியல, ஒரு போஸ்டும் போட முடியல. உங்களுக்கு சேனல் தெரியும், அதுல கம்யூனிட்டி எல்லாமே தெரியும். ஆனா நான் போடணும் அப்படின்னா நான் ஒய்டி ஸ்டுடியோல இருந்துதான் வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியும். அந்த வீடியோக்கள் நான் தயார் பண்ணி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஆனா அப்லோடு ஆகாது. அதே மாதிரி போஸ்ட் ஆச்சு போட்டிருக்கலாமேன்னு கேட்கலாம். போஸ்டும் நான் போடுவேன். ஆனா போஸ்ட் அதுல போஸ்ட் ஆகல. இது யூடியூப் கிட்ட இருந்து நான் மெயிலும் பண்ணியிருந்தேன். ஆனா அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நிறைய இந்த அதாவது இந்த கூகுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலதுதான் எனக்கு தெரியும், சிலது எனக்கு தெரியல. நானும் எப்படியோ ட்ரை பண்ணேன். ஆனா சேனல்ல வீடியோக்கள் அப்லோடு பண்ண முடியல. அதற்கு பிறகு எங்க பையன்தான் கொஞ்சம் நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி யூடியூப் கிட்ட நிறைய பேசி அதற்கு பிறகுதான் அதுல சில ப்ராப்ளங்கள் இருந்ததுனால நம்மளால அது எல்லாருக்குமே சில சமயங்கள்ல வருமா அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள். அது கிளியர் பண்ணதுக்கு பிறகுதான் முந்தா நேத்து தான் நம்ம சேனல்ல வீடியோக்கள் அப்லோடு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனா பௌர்ணமியான இந்த நாள் அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். இதுதான் நம்ம சேனல்ல நடந்த பிரச்சனை. அதனாலதான் வீடியோக்கள் போட முடியல. இனி தொடர்ந்து வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பரிகாரங்கள் எல்லாமே வரும். நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க, நாங்க உங்க சேனல்ல மட்டும்தான் ஃபாலோ பண்றோம், எங்களுக்கு நீங்க வீடியோ போடல அப்படின்னும், உங்க பரிகாரங்கள் மூலமா எங்க வாழ்க்கை எத்தனையோ மாறி இருக்கு, திருப்பியும் நீங்க வீடியோக்கள் போடணும் அப்படின்னு. கண்டிப்பா வீடியோக்கள் போடுவேன், கம்யூனிட்டி போஸ்டும் போடுவேன், ஷார்ட் ரூபத்துல போடுவேன். அந்தந்த பண்டிகைகளுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோக்கள், வாழ்க்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உண்டான எல்லா வீடியோக்களும் இனிமே தினம்தோறும் மகா பெரியவா அனுகிரகத்தினால கண்டிப்பா வரும். இப்ப நாம பார்க்கக்கூடிய நீங்க கொடுத்த பெரும் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பை தெரிவிச்சிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நீங்க கவலைப்படக்கூடிய அளவுக்கு எந்த விஷயமும் இங்க இல்ல. இறைவன் அருளால பெரியவா அருளால நான் நல்லா இருக்கிறேன். இனி வீடியோக்கள் நல்லபடியா உங்களுக்கு சேரும். தினந்தோறும் வீடியோக்கள் நான் கொடுப்பேன். இப்போ நாம இந்த பௌர்ணமி பரிகாரத்தை பார்க்கலாம். பௌர்ணமி அப்படின்னாலே வெற்றிலை பரிகாரம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதை நீங்க போடுங்க, நீங்க போட்டாதான் எங்களால செய்ய முடியுது, இப்படி நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப நாம இந்த ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. நானும் தொடர்ந்து வீடியோக்கள் போடுறேன். இன்றைய தினம் பௌர்ணமி, பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தெய்வ திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றது. இப்படி நிறைய வீடியோக்கள் பல வருடங்களாக நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த வீடியோக்கள் இன்னைக்கு போடல. பௌர்ணமி வெற்றிலை பரிகாரம் மட்டுமே நான் இப்ப போடுறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரோஸ் வாட்டர். அந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் சொஸ்திக் எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இப்ப சொஸ்திக்கை எப்படி போடணும் அப்படின்றத காட்டுறேன். அதற்கு பிறகு நீங்க வெள்ளி காயினை வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ சென்டர் பாயிண்ட் இங்க ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்கோங்க.
எனர்ஜியை வந்து எல்லா பக்கங்களில் இருந்தும் வரவேற்கக்கூடியது வந்துதான் இந்த சொஸ்திக். அப்போ ஒரு சென்டர் பாயிண்ட், மேலே இருந்து இதற்கு ஒரு ஜாயிண்ட்டு, அதற்கு பிறகு இங்க இருந்து இதற்கு ஒரு ஜாயிண்ட்டு, திருப்பியும் இங்க இருந்து இதற்கு ஒரு ஜாயிண்ட்டு, இங்க இருந்து இதற்கு ஒரு ஜாயிண்ட். இப்போ 4 பக்கமும் இங்க இருந்து இப்படி கோடு போடக்கூடாது, மேல இருந்து கீழே கோடு வந்து போடணும். போட்டாதான் இந்த எனர்ஜி வந்து இந்த பாயிண்ட்ல வரும். அதே மாதிரி இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்டுக்கு வரணும், இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எனர்ஜி வந்து இந்த பாயிண்ட்ல வரணும். அதே மாதிரி இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்ல, இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்ல, அடுத்து இந்த எனர்ஜி இந்த பாயிண்ட்ல வரணும். ஸ்வஸ்திக் நம்ம போட்டாச்சு. அடுத்து இந்த 4 புள்ளிகள் வந்து வைக்கலாம். அது வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் இங்க இருந்து இந்த எனர்ஜி, இங்க இருந்து இந்த எனர்ஜி, இங்க இருந்து இந்த எனர்ஜி, இங்க இருந்து இந்த எனர்ஜி, அதாவது இந்த சொஸ்திக் 4 புறமும் வந்து ஒரு வளைவு மாதிரி நீட்டிப்பாங்க இல்லையா, அந்த எனர்ஜி. அப்போ பார்த்தோம்னா இங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம், இந்த இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்தோம், இங்க இருந்து இங்க கொண்டு வந்தோம். அப்ப இந்த எனர்ஜி எல்லாமே இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து இருக்கும். இப்படித்தான் சொஸ்திக் வந்து போடுகின்ற சரியான முறை. இப்படித்தான் வந்து போடணும். இல்லைங்க நாங்கள் வந்து வேற மாதிரி போடுறோம், அப்படி போடலாமா அப்படின்னு கேட்டால் இப்படி போடுவது சிறந்தது. அதற்கு பிறகு உங்களுடைய விருப்பம் போல நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஸ்வஸ்திக்கை வந்து நாம இப்படி வந்து போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 1 ரூபாய் காயின் அல்லது வந்து ஒரு வெள்ளி காசு, அந்த ரெண்டுத்துல ஏதாவது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து நீங்க வச்சுடுங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு தட்டுல வச்சுடுங்க. தட்டுல வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட இன்றைய தின மாலை நேரத்துல நீங்க பூஜை பண்ணும்போது இந்த தட்டை வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க. வெள்ளி காயின் வைப்பதுதான் சிறந்தது. இல்லாதவர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்கள் கிட்ட கண்டிப்பா இருக்கும். வச்சுட்டு இதை வந்து ஒரு தட்டுல வச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு 2 நெய் தீபம் ஏத்தி, அகர்வத்திகள் ஊதுவத்தி, நல்ல வாசனை வருகின்ற சந்தன ஊதுவத்திகளை வந்து ஏத்திட்டு அதற்கு பிறகு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தினால நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு தூபதீப ஆரத்தி நைவேத்தியம் வந்து பால் வந்து வையுங்க. வச்சுட்டு அதற்கு பிறகு இதை வந்து தட்டில் வச்சிருப்பீங்க இல்லையா, இது அப்படியே வந்து சந்திர பகவான் வெளிச்சம் எங்க படுதோ அங்கே தும்பை வையுங்க. சந்திர பகவானுக்கு அர்க்கியம் கொடுங்க, அவருக்கும் ஹாரத்தி கொடுங்க, அவருக்கும் பால் நைவேத்தியம் வைங்க. இது அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க. அதற்கு பிறகு மறுநாள் நாளைய தினம் வியாழக்கிழமை குளிச்சு முடிச்சுட்டு இதை கொண்டு வந்து அப்படியே மடிச்சு நீங்க வந்து பீரோல வச்சிடுங்க. இந்த மாதிரி வைப்பதினால ஒரு மாதத்திற்கு நமக்கு பண கஷ்டம் என்பது ஏற்படாது. இந்த நாள் வந்து 1ஆம் தேதி வந்திருப்பதினால இன்னும் சிறந்தது. இந்த மாதம் முழுவதும் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல பணம் வந்து வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கும். நான் சொன்ன விதத்துல நீங்க சொஸ்திக் போடுங்க, அதுதான் வந்து சிறந்தது. அந்த மாதிரி போட்டு நீங்க இன்றைய தினம் பண்ணுகின்ற பூஜையின் மூலமாக எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் வரணும் அப்படின்னு பெரியவா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை இதுவரை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு வீடியோல மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஷார்ட் பதிவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.